வெயிட் லாஸ் பண்ற நிறைய பேருக்கு தெரியாது. அதே டைம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஃபேட் ரிடக்ஷனுக்கான சயின்டிபிக் ரீசன், நம்ம பாடி ஃபேட் ரிடக்ஷன் பண்றதுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதே டைம்ல ஃபேட் ரிடக்ஷன் ஆகலனா அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம். பேசிக்கா நம்மளோட பாடியில எப்படி ஃபேட் ரிடக்ஷன் ஆகுதுன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற கலோரியில இருந்து கம்மியான கலோரி இன்டேக் பண்ற ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்க ஃபேட்டை யூஸ் பண்ணி நம்ம பாடி சர்வை பண்ணும். இதனாலதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேட் ரிடக்ஷன் ஆகுது. இப்ப நீங்க மெயின்டெனன்ஸ் கலோரியில இருந்து கம்மியான இன்டேக் எடுத்துமே உங்களுக்கு ஃபேட் ரிடக்ஷன் ஆகல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் கார்டிசால் ஹார்மோன். இந்த ஹார்மோன் எந்த டைம்ல பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னா போர் டைம்ல. சோ போர் டைம்ல வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல சாப்பாடே கிடைக்காது. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே சர்வை பண்றதுக்காக நம்ம உடம்புல ஃபேட்டோட அக்குமுலேஷன் அதிகமா இருக்கணும். நம்மளுக்கு கம்மியான சாப்பாடு கிடைச்சாலுமே அதுல ஒரு சின்ன ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம பாடி யூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வந்துட்டு ஃபேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டே நம்மளால சர்வே பண்ண முடியும். இந்த இடத்துல தான் வந்துட்டு கார்டிசால் பயங்கரமா ஒர்க் ஆனிச்சு. சோ ஆப்வியஸா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கார்டிசால் லெவல் அதிகமாகும். அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட ஃபேட்டோட அக்குமுலேஷன் அதிகமா இருக்கும். அதே டைம் கார்டிசாலோட ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களோட